இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, டெஸ்டிங். நம்ம நெறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டுருப்போம். அதாவது டெஸ்டிங் கோர்ஸ் படிக்காதீங்க. டெஸ்டிங் வந்து ஓப்பனிங்ஸ் கம்மியா இருக்கும் அப்டின்ட்டு. அதுக்கு ரீசன் வந்து 2 இருக்கும். என்ன ரீசன் அப்டின்னா, நம்பர் 1 மேனுவல் டெஸ்டிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது கோடிங்கே இல்லன்னு சொல்லிட்டு போய் மேனுவல் டெஸ்டிங் படிப்பாங்க. அந்த மேனுவல் டெஸ்டிங் ஓப்பனிங் வந்து 0. அதுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கே வராது உங்களுக்கு. நம்பர் 2 ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் கோடிங் வந்து கம்மின்னு நெனச்சு சேருவாங்க. நான் சஜெஸ்ட் பண்றது ETL டெஸ்டிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த ETL டெஸ்டிங் அப்டின்னா என்ன அப்டின்னா, ETL அப்டின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க. எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்பார்ம், லோட். இதான் வந்து ETL டெஸ்டிங் அப்டின்னு சொல்லுவாங்க. ETL டெஸ்டிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. மெட்டா டேட்டா டெஸ்டிங் சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இப்ப நீ ஒரு குடுக்குற கொரிய ஃபாஸ்ட்டா எடுக்குறியா அப்டின்றத செக் பண்ணுவாங்க. அந்த பெர்ஃபார்ம் எத்தன செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு வருது, எவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸ்ல அந்த டேட்டா நம்மளுக்கு கலெக்ட் ஆகுது அப்டின்றத வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டேட்டா குவாலிட்டி டெஸ்டிங். இந்த டேட்டா குவாலிட்டி டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தேவையான டேட்டா கம்ப்ளீட்டா இருக்கா, அக்யூரேட்டா இருக்கா, கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றாங்களா, இது எல்லாமே வந்து இந்த ETL டெஸ்டிங்ல இவங்க வந்து எவாலுயேட் பண்ணுவாங்க.